நீ எப்படி ஏற்றுக்கொள்ளலாம், நீ எப்படி நீ சத்தி போக கூடாது, அதுக்கு போக சண்டை நடக்கும், அவ்வளவுதான். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. மற்றபடி இப்படி சொல்றவரு பொய் சொல்றாரு அல்லது இப்படி சொல்றவரு குழப்பத்தை உண்டாக்குறவர்னா, குழப்பத்தை உண்டாக்குறவரை தூதர் என்று ஏன் சொல்லுகிறாய்? மறுபடியும் நான் இதை பதிவு வைக்கிறேன். குழப்பத்தை உண்டாக்குறவர் தூதர் அல்லவே அல்லவே. அப்ப ஈசா நபி என்று சொல்லுகிறதோட அர்த்தம் என்ன? சரி, அடுத்த கேள்வி. மார்க் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை சொன்னாங்க. கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை. நீங்க சொன்னதுக்கு தான் பதில் சொல்லிட்டே இருக்கோம். நாங்க ஒன்றும் புதுசா என்ன சொல்லவே இல்லை. ரைட். இப்போ உங்களுக்கு சொல்றேன், மார்க் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பிரதான கற்பனை என்னன்னு சொல்லப்பட்டிருக்குது. பிரதான கற்பனை என்னன்னு சொல்றாரு, வாசிங்க. கேள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஏன் எப்படி? நம்முடைய தேவனே கர்த்தர் சொல்லிட வேண்டியதானே? ஏன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஏன் சொல்லி இருக்கு? சிங்குலர். அது நமக்கு கிராமரும் தெரியணும்பா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் முழுவதும் எழுதிட்டு வரும்போது தேவன் 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 தான் எழுதிட்டு வர்றாங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்துதான் தேவனாகிய கர்த்தர், லார்ட் காட், காட் லார்ட். அப்ப தேவனாகிய கர்த்தர் என்றாரே சிங்குலர். தேவன் என்று சொன்னாரே மோர் தென் 2. இங்க சிங்குலரை தான் வணங்க சொல்றாரு. இங்க சிங்குலரை தான் வணங்க சொல்றாரு, தன்னையே வணங்க சொல்றாரு. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர். ரைட். அடுத்தது இன்னொன்னு, இந்த கற்பனையை சொன்னார் பாத்தீங்களா, பிரதான கற்பனை என்னன்னு சொல்லி. இந்த கற்பனையை கொடுத்தவரே அவர்தான். இந்த கற்பனையை கொடுத்தவரே இயேசு கிறிஸ்து மனிதனாய் வராதுக்கு முன்னாலே அவர் வார்த்தையாகிய தேவனாய் இருந்தபோது சீனாய் மலையிலே 10 கற்பனையை நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரே இவர்தான், வார்த்தையாகிய தேவன் தான். இது ஸ்தேவான் விளக்கமாய் பிரசங்கிக்கிறார். ஆக வார்த்தையாகிய தேவன் தான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரிந்துவிடும். இது இது இவர்தான் கொடுக்கிறார், இவர்தான் கொடுத்திருக்கிறார். அதனால கொடுத்த இவரே என்னையும் வணங்காதீங்கன்னு சொல்லுவாரா? கொடுத்த இவரே, கொடுத்த இவரே சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ வணங்கு. அப்ப சிங்குலர் தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார். இது முதல்ல யாரு கொடுத்தாருன்னு தெரியணும். முதல்ல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சா தான் தெரியும். இல்லன்னா 7:38 வாசிங்க. சீனாய் மலையில் தன்னுடைய பேசின தூதனோடு கூட சரி 53 தேவ தூதரை கொண்டு, நீங்க சொல்றீங்களா தூதர்னு சொல்றீங்களா, அவரை கொண்டுதான் நியாயப்பிரமாணமே கிடைச்சது. அல்லேலூயா. ஆமென். ரைட். கர்த்தர் நல்லவர். அதே நியாயப்பிரமாணத்தை தான் இந்த இடத்துல வந்து சொல்றாரு. இவர் தூதராச்சே, போய் சொல்ல மாட்டார்ல. உங்களுடைய கருத்துப்படி தூதர் பொய்யே சொல்ல மாட்டாரு. கர்த்தர் நல்லவர். ரைட். அவர் தான் யெகோவா தேவன். ரைட். முடிஞ்சது. அதெல்லாம் அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ அவங்க சொல்றதுக்கே பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் அவர் தேவன் என்று சொல்வதற்கு அடுத்த ரவுண்ட்ல சொல்ல போறேன். அவர் எப்படி தேவன் என்பதை பற்றி. யோவான் 20:17 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய தேவனிடத்திலும் உங்களுடைய தேவனிடத்துக்கும் போகிறேன். நீங்க உங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளைன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா இயேசு இன்னும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மனித நிலையில் தான் இருக்கிறார். எப்போ வரைக்கும்? அந்தி கிறிஸ்து அழிக்கிற வரைக்கும் மனித உருவிலே மனித நிலையில் தான் இருக்கிறார். இப்போ பரலோகத்திலையும் மனித உருவில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் மனித நிலையில் தான் பேசுவார ஒழிய வேற நிலையில எல்லாம் பேசவே மாட்டார். ரைட். பிதாவே கட்டளையிட்டார், அந்த கட்டளையத்தான் இவர் செய்கிறாரு. இவர் என்னையா கடவுளா? மனித நிலையில் இருந்தா மனித நிலையில மனுஷன் என்ன செய்யறானோ அதான் செய்யணும். இப்போ நீங்க இருக்கிறீங்க மனித நிலையில் இருக்கிறீங்க. உங்களுடைய குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றாரோ அதுதானே கீழ்ப்படுவீங்க. மனித நிலையில நீங்கள் இருந்தால் அவர் நிச்சயமாய் தேவன் சொன்ன அந்த கட்டளை தான் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். இவர் கடவுளாகவே பூமிக்கு வந்து விட்டால் ஒரு காலம் வரப்போகிறது. அவர் கடவுளாகவே பூமிக்கு வர போறாரு. ஆமென். சரி, கடவுள் தான் இப்பொழுது மனிதனாய் வந்தார். சரி, அவர் பட்டயத்தை போடு என்றெல்லாம் சொன்னார்னு சொல்றீங்க. பட்டயத்தை போடு, பட்டயத்தை உள்ளுக்குள்ள போடு, சொருகு அப்படின்லாம் சொல்றாரு. இவரு என்னையா அப்படின்னா, இவர் மனித நிலையிலிருந்து எல்லா காரியத்தையும் சிந்திக்கிறவர். மனித நிலையிலிருந்தே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாளை எடுத்தவன் வாளாலே சாவான். அதனால இந்த காரியத்தை நீ செய்யாதே. நான் நினைத்திருந்தால் 12 லேகியோன் தூதர்களை கொண்டு வர மாட்டார்களா? கடவுள் ஏன் இவராலே செய்ய முடியாதா? கடவுள் நிலையில இருந்தா தான் ஏன் கன்னி வயசுல பிறக்கணும்? டைரக்டா வானத்துல டுலோர்னு குதிச்சிருக்கலாமே.
கடவுள் நிலையில பூமிக்கு வரல. கடவுள் நிலையில பூமிக்கு வந்தால் கடவுளை ஒருத்தரும் பார்க்க முடியாது. நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்க வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். ஒருத்தரும் பார்க்க முடியாது. அதனால இப்போ அவரை எல்லாரும் பார்த்தாங்க. அப்ப அவர் கடவுள் நிலையில இங்க வரல, மனித நிலையில் தான் வந்தார். அதைத்தான் வேதமும் சொல்லுகிறது. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார், மனித சாயலாய் வந்தார். அப்ப மனித சாயலாய் வந்தவங்களை எல்லாரும் தான் பார்ப்பாங்க. அவருக்குள்ளே தெய்வீகம் இருந்தது 100%. அதுபோல இப்போ நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்குள்ளும் தெய்வீகம் இருக்கிறது 100% இல்ல. அவருக்குள்ளே 100% இருந்தது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அதனால அவர் மனித நிலையில் இருந்தார். அவர் சாப்பிட்டாரு, மனுஷன் தானே, ஆமா மனுஷன் தான். அவர் ஜெபம் பண்ணாரு, மனுஷன் தானே, ஆமா மனுஷன் தான். அவருக்கு பசி எடுத்துச்சு, ஆமா மனுஷன் தான். எல்லா காரியங்களும் நீங்க என்ன வேணாலும் சொல்லு, அவர் மனுஷன் தான். மனிதனாய்த்தான் வந்தார். இன்றைக்கு தேதியிலும் அவர் மனிதனாய்த்தான் இருக்கிறார். இன்றைக்கு தேதி வரைக்கும் மனித உருவத்தில் தான் பரலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். உன்னையும் என்னையும் நியாயந்திருக்க மனித உருவிலே தான் வரப்போகிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. மனித ரூபத்தில் தான் வரப்போகிறார். நம்மை நியாயந்திருக்க, அந்தி கிறிஸ்து அழிக்க. நிச்சயமாய் அந்த கியாமத் நாளிலே மனித ரூபத்தில் தான் வரப்போறாரு. அவர் மனுஷனாய்த்தான் இருக்கிறார். அதனால இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் பதிலை சொல்லிவிட்டோம். நாங்க தெய்வமா இல்லையான்னு வேதத்திலிருந்தே அடுத்த சொல்ல போறோம். சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது பேசும்போது சொல்றாங்க, நீங்க வேதத்தை விட்டுட்டு வேற எதுல இருந்து பேசுறீங்க அப்படின்ட்டு. இது வரைக்கும் பைபிள்ல இருந்து தான் இந்த தரப்புல இருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம எந்த கருத்தையும் நம்ம இது வரைக்கும் எடுத்து வைக்கல. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடணும். நீங்க பேசும்போது நீங்க சொல்றீங்க வேற எதுல இருந்து பேசுறீங்க, பைபிள்ல இருந்து பேசுங்க, பைபிள்ல இருந்து பேசுங்க. இது வரைக்கும் நம்ம பைபிள்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்துக்குள்ள சொல்லுங்க. அதாவது தலைப்பு என்னன்னு சொன்னா இயேசு இறைவனா என்பதுதான் தலைப்பு. இது எங்க இருந்தனாலும் எடுத்துட்டு வந்து ஆதாரத்தை நிரூபிக்கலாம். பைபிள்ல இருந்து தான் வச்சிருக்கா. எங்க இருந்துனாச்சுன்னா நாங்களும் எங்க இருந்தாலும் சொல்ல முடியும். சொல்லுங்க. அதுக்கு வரல. இப்போ பேசும்போது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, பைபிளை விட்டுட்டு வேற எதுல இருந்து சொல்றீங்கன்னு சொன்னாங்க. இந்த சபையில இருந்து பேசக்கூடிய பேச்சுல இது வரைக்கும் பைபிள்ல இருந்து தான் ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, தற்போது இறுதி சுற்று நடுவர் தற்போது முஸ்லிம்கள் தரப்பில் தங்களுடைய வாதங்களை எடுத்து சோதரர்கள் சொன்னார்கள், சீனாய் மலையிலே மோசேக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணமும் இயேசுவால் கொடுக்கப்பட்டதுதான். அதனை சொன்னார். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லையே. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிலிருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயின் முகத்திலே அப்படிப்பட்ட மகிமையின் பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் மக்கள் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்கள். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிகமாக மகிமை உள்ளதா இருக்கும். இயேசு கிறிஸ்து தான் அப்போ அந்த ஊழியத்தை செஞ்சார்னா பவுல் ஏன் அது ஒளிந்து போகிற மகிமை உள்ள மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் என்று சொல்லுகிறார். கண்டிப்பாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். கற்களினால் எழுதப்பட்டு பதிலிருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயின் முகத்திலே பிரகாசம் ஏற்பட்டது. சீனாய் மலையிலே மோசேயுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவானால் அது எப்படி ஒழிந்து போகிற மகிமை உள்ள ஊழியம் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். வேறொன்று குறிப்பிடுகிறார், பழைய ஏற்பாடை வாசிக்கையில் அதன் முக்காடு நீக்கப்படாமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினால் நீக்கப்படுகிறது. அப்படி பழைய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார் என்றால் அப்போது ஒரு முக்காடு போட்டு ஒரு ஊழியம் செய்தார், இப்ப ஒரு முக்காடு நீக்கிவிட்டு ஒரு ஊழியம் செய்கிறார் என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சகோதர சகோதரிகளே, சற்று சிந்தியுங்கள். அடுத்தது என்னுடைய நேரத்தை ஐயா முதல்ல பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்து 100% தேவனாகவும் 100% மனுஷனாகவும் இருக்காருன்னு முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் 100% மனுஷனாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அந்த சீடியை போட்டு பார்க்கணும். நம்ம பேசுனதும் ஐயா பேசுனதும் நீங்க போட்டு பார்த்தா தெரியும். ஜீசஸ் போய் சொல்றாங்க, யோவான்ல 8ஆவது அதிகாரத்தில் 40 வசனம் சொல்றாங்க, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்களே, ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, தன்னை மனுஷன்றாங்க. இயேசு ஜெபம் பண்ணினார்,
ஜெபம் பண்ணனா அவரே கடவுளா இருந்தால் யாரை நோக்கி ஜெபம் பண்ணார்? இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு முகம் குப்பர விழுந்து அழுதார். இதெல்லாம் பைபிள் இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக இயேசு ஐயா சொன்ன மாதிரி மனுஷனே வச்சுக்கிடுவோம். இப்போ இயேசு மனுஷனா வந்துட்டாரு. ஏலோயி ஏலோயி லாமா சபக்தனி, ஏலி ஏலி லாமா சபக்தனி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு இயேசு தன் ஜீவனை விட்டார். தேவன் கொண்டு பூமிக்கு வந்தாச்சு, மனுஷனா 100% மனுஷனா. அப்போ 100% மனுஷனா இருக்கிற ஜீசஸ் கிரைஸ்ட் தேவன் தான் மனுவர் கொண்டு பூமிக்கு வந்தா சொன்னாங்க. 100% மனுஷனாக சொன்னாங்க. முதல்ல சொன்னாங்க 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் இருக்கிறார்னு முதல்ல சொன்னாங்க. ரெண்டாவது இடம் பேசும்போது அவர் 100% மனுஷனாக தான் இருக்கிறாருன்னாங்க. அதுவே முரண்பாடு. அப்படிப்பட்ட மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து தேவனை பார்த்து, எந்த தேவனை பார்த்து ஏலோயி ஏலோயி லாமா சபக்தனி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் சொல்றாங்களே. இயேசு கிறிஸ்து மனுஷனா இருக்கிறாங்க, தேவன் தான் மனுஷனா வந்துட்டாங்க. இப்போ எந்த தேவனை பார்த்து சொன்னாங்க? அப்ப இயேசு கிறிஸ்துவை கைவிட்டாரா தேவன்? அப்ப இயேசு கிறிஸ்து கடவுளா இருந்தா இப்ப டைட்டிலே அதுதான். இப்போ இயேசு கிறிஸ்து கடவுள் இல்ல மனுஷன் சொல்லிட்டீங்க நீங்க. அப்ப இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது, தேவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்றீங்க. அந்த தேவன் தான் மனுவர் கொண்டு பூமிக்கு வந்தாரு. அவர் 100% மனுஷனா இருந்தார், 100% தேவன் கூட. இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது பைபிள்ல. ஐயா பேசுறதுக்கு ஆதாரத்தை நீங்க வீட்டுல போய் பைபிள் நிதானமா படிச்சு பாருங்க. 100% தேவனாகவும் இருந்தார், 100% மனுஷனாகவும் இருந்தான்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஜீசஸ் சொல்றாங்க, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கையிடுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் முன்பாக நான் அறிக்கையிடுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நான் தேவன் முன்பாக மறுதளிப்பேன். 2 கேரக்டர் இருந்தால் தான் இது செய்ய முடியும். அப்படித்தானே? பிதாகிய தேவன் மனுவர் கொண்டு பூமிக்கு வந்தாரு. அப்ப நியாய தீர்ப்பு நாள்ல மனுஷர் முன்பாக என்னை அறிக்கையிட்டவன் எவனோ, இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்ற மக்களுக்கு எடுத்து சொன்ன மனுஷன் எவனோ அவனை நான் தேவன் முன்பாக அறிக்கையிடுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதளித்தவன் எவனோ அவனை நான் தேவன் முன்பாக மறுதளிப்பேன். அப்போ தேவன் ஒருத்தர் இருந்தா தான் அது அவர் முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் பேசும்போது ஐயா பிதாகிய தேவனே இவன் என்னை பற்றி அறிக்கை கொடுத்தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதான் மத்தேயுல 12வது அதிகாரத்துல 31, 32 வசனம். அப்போ 2 கேரக்டர் இருந்தா தான் தேவன் முன்பாக அறிக்கையிடுவேன்னு சொன்னா, தேவன் வேற ஜீசஸ் கிரைஸ்ட் வேற. மனுஷனாகிய இயேசு ஐயா சொன்ன மாதிரி 100% மனுஷன் அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் 100% மனுஷனாக இருந்தா வேற ஒரு தேவன் இருந்தா தான் அந்த தேவன் மூலம் அறிக்கையிட முடியும். இது சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம். ஐயா சொன்னா ஏலோஹிம் தான் மோர் தேன் 2 அப்படின்னாங்க. இதுலயே தெரியுது ஏலோயி நாம சமத்தனி அப்படின்னா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். ஐயா சொன்ன மாதிரி ஏலோஹிம் தான் மோர் தேன் 2, 2க்கு மேற்பட்ட 2 லட்சம் கூட 2 மேற்பட்டதான். 3ஆ தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்ப ஏலோயி நமக்கு என் தேவனே அப்போ சிங்குலர் தான் சொல்றாங்க ஜீசஸ் கிரைஸ்ட். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் சொன்னா, ஒரே இறைவனை பார்த்து ஜீசஸ் கிரைஸ்ட் தூதராக அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவனை பார்த்து சொல்றாங்க. தேவனை ஜீசஸ் கிரைஸ்டை கைவிட்ட தேவனா? அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் தேவன் பூமிக்கு வந்தார். அவர்தான் 100% மனுஷன், 100% தேவன். எந்த தேவனை பார்த்து தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொன்னார்? அந்த எந்த தேவனை பார்த்து சொன்னாலும் அவர் உண்மையான இறைவன். ஆனால் உண்மையான இறைவன் அவரை கைவிடவில்லை. அந்த சப்ஜெக்ட் போன அதாவது எங்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, குரான்ல இருந்தும் பைபிள்ல இருந்தும் இயேசு கடவுளா நிரூபிக்கிறது தான் எனக்கு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா இங்க வந்த உடனே சொல்லிட்டாங்க, நீங்க பைபிள்ல இருந்து இயேசு கடவுளா நிரூபிக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, அதையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். இப்ப குரானை நாங்க டச் பண்ணவே இல்லை. குரான் டச் பண்ணா அதுக்கு ஒரு பதிலே கொடுக்க முடியாது உங்களால. அது இயேசு கடவுள் இருக்காங்க, எந்த ஆதாரம் இல்லை, எல்லாமே உங்க சொந்த கருத்து. நீங்க வேணா இது சிடி ரெக்கார்ட் பண்றாங்க, சிடி வாங்கிட்டு போய் வீட்டுல போய் போட்டு பாருங்க. அவங்க சொந்த கருத்து தான் சொல்லியிருப்பாங்க, பைபிள்ல இருந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இயேசு கடவுள் தான் என்பதற்கு ஆதாரமாக பைபிளில் இருந்து ஒரு வார்த்தை கூட இல்லை. அவங்க சொந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அது கேட்டா ஆவியினால் நிரப்பப்பட்டு நாங்க பேசுறோன்றாங்க. இந்த பைபிள்ல ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்க விடவா ஒருத்தர் ஆவியினால நிரப்பி பேச முடியும்? நிச்சயமா முடியாது. பைபிளுக்கு மூலமொழி இருக்காங்க. இந்த குரான்ல மூலமொழி இருக்கு, அரபி மொழி இருக்கு. எந்த மொழியில இறக்கப்பட்டதோ அந்த மொழியில இருக்கு. பைபிளுக்கு மூலமொழி கிடையாது, எந்த பைபிளையும் கிடையாது. இங்கிலீஷ் பைபிள் இருக்கும், தமிழ் மொழி இருக்கும்,
ஜீசஸ் கிரைஸ்ட் பேசுனது வந்து தமிழோ இங்கிலீஷோ கிடையாது. அவன் அராமிக், எபிரேயு மற்றும் கிரேக்க பாஷையிலிருந்து மூல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த பைபிள் போட்டிருக்காங்க. அந்த பாஷையில் இருக்கா? பைபிள் இருக்கா? கிடையவே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஆமா, ஆக அவங்க பேசுறதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். டாபிக் மாறாமல் பேச வேண்டும். இறைவனா என்று மட்டும் பேச வேண்டும். பைபிளுக்கோ குரானுக்கோ செல்ல தேவையில்லை. இறை வார்த்தை இல்லைன்னு சொல்லி ஐயா தான் சொன்னாங்க, மூல பாஷையில சொல்றோம்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இல்லையா? சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுக்கோங்க. டாபிக் மாறினா அவங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க. உங்களுக்கு வரையில இது மொத்தமா பேசினது டாபிக் உட்பட்டதே இல்லதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். யோவான்ல 10வது அதிகாரத்துல 36வது வசனம் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாங்க, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்திற்கு அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவகுமாரன் சொன்னால் நான் தேவ தூஷணம் சொல்லுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாமா? யாரால பரிசுத்தமாக்கப்பட்டாங்க? தேவனால், இறைவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு, அல்லாஹ்வினால் பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ பரிசுத்தமாக்கியது யாருனால் தேவன், இறைவன். பரிசுத்தமாக்கப்பட்டது யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இன்னொருத்தரால், தேவனால், இறைவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். பரிசுத்தப்படுத்தியவர் தான் இறைவன், பரிசுத்தமாக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த பரிசுத்தமாக்கியவர் தான் இறைவனை தவிர இயேசு கிறிஸ்து இறைவன் கிடையாது. அதாவது பூமியில் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று எண்ணுகிறீர்களோ, பிரிவினையை உண்டாக்க வந்தேன். ஜீசஸ் சொன்னதுக்கு ஐயா சொன்னாங்க, நீங்க தேவ தூதர் தான் சொல்றீங்க, இறை தூதர் தான் சொல்றீங்க. அந்த தூதர் எப்படி செய்வாரா? செய்ய மாட்டார். ஆனால் எல்லா இறை தூதர்களும் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலே இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நோவா, ஆபிரகாம், மோசே, ஆரோன், தாவீது, சுலைமான், கண்ணியமிக்க அனைத்து நபிமார்கள், இயேசு கிறிஸ்து உட்பட அந்த இறைவன் ஒருவன் அந்த வேறொரு கொள்கையை சொல்லும் போது, ஒரே தேவன் என்று அவரை தவிர வேறு தேவன் இல்லை சொல்லும் போது, அது வரைக்கும் சிலை வணக்கத்துல பல தெய்வங்களை வணங்கி இருந்தவங்க சண்டை வரும். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும், இஸ்லாம ஒரு இறைவன் ஒருவன் செய்தியை ஏற்றுக்கொள்ளணும். இறை தூதர் இயேசு கிறிஸ்து இறை தூதர் ஏற்றுக்கிட்டாங்க, அவன் வந்து முஸ்லீம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். அப்படி ஒரு குடும்பத்தில் 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, 3 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம், அங்க பிரிவினை வரும். அந்த பிரிவை தான் சொன்னாங்க. அந்த விஷயத்துல ஐயா சரியா தான் சொன்னாங்க. நாங்க வந்து தேவ தூதர் தான் சொல்றோம். ஐயா பேசுறேன். இயேசு அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டு என்னுடைய வார்த்தைகளை கொடுக்கப்பட்டு இந்த பூமிக்கு காணாமல் போன ஆடைகளாகிய இஸ்ரவேலை வீட்டாளர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வந்தார் என்பதற்கு ஒரு மிகவும் ஆதாரமான ஒரு வசனம் என்னவென்றால், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அவருக்கு அருளப்படவில்லை. இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி அவருக்கு அருளப்படவில்லை. ஒரு தேவனுக்கு, ஒரு கடவுளுக்கு பரிசுத்த ஆவி அருளப்படணுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் இறை தூதராய், பரிசுத்த ஆவி என்றால் என்ன? பரிசுத்த ஆவி என்றால் வேத வசனம், இறை மக்களை நல்வழிப்படுத்துகின்ற இறைவனுடைய போதனைகள் அவருக்கு இறங்கவில்லை என்ற அர்த்தம். அவருக்கு இன்னும் மகிமைப்படவில்லை. ஏன் மகிமைப்படவில்லை? அவர் தன்னுடைய தாயின் இயேசுவின் 30 ஆண்டு கால வாழ்க்கை என்ன என்று பைபிள் கூறவில்லை. ஒருவேளை அவர் தாய்க்கு உதவி செய்கிறவராய், அவர் பெற்றனாய், குடும்பத்திற்கு உதவி புரிகிறவராய் அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆகவே அந்த காலகட்டத்தில் அவர் மகிமைப்படவில்லை. இயேசு இன்னும் மகிமைப்படவில்லையால் பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை, அவருக்கு வேதம் கொடுக்கப்படவில்லை என்று யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்படுகிறது. அவர் முழுமையாக படிக்கிறதுனால் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசுக்கு மகிமை பெறவில்லை, அவர் தூதுத்துவம் வரவில்லை, அவருக்கு இறைத்துவம் வரவில்லை, அவர் தூதராக ஆக்கப்படவில்லை. மோசே 80 வயதில் தூதராக ஆக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்து 30 வயது தான் தூதராக ஆக்கப்பட்டார். அப்போது தூதராக ஆக்கப்படுகின்ற வரையில் அவர் இயேசு மகிமைப்படாதபடினால் அவருக்கு பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. இயேசு காணாமல் போன ஆடைகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டாரே தவிர வேறொன்றும் உலக இரட்சகராக வரவில்லை. அவர் சொல்கிறார், நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் எனக்கு தண்டர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவரை யோவான் சுவிசேஷத்திலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை,
எனக்கு தந்ததற்காக வேண்டிக் கொள்கிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். இழந்து போனதை தேடும். எதை இழந்து போனதை? இழந்து போன மக்களை பாபிலோன் ராஜா சிதறடிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர்கள் நிலையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கிமு 585 அவர்கள் நிலையற்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எங்கும் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். இழந்து போனதை தேடவும் காணாமல் போனதை ரட்சிக்கவுமே வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய வல்லமை அப்படி இல்லை. ஏசாயா 11:12 சொல்லுகிறது, சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை கூட்டி சேர்த்து யூதாவில் சிதறண்டவர்களை 4 திசைகளிலும் கூட்டி சேர்த்தேன். இது என்னுடைய வல்லமை. சிதறடிக்கப்பட்டவர்களை சேர்த்து யூதாவிலே துரத்தொன்றவர்களை 4 பக்கங்களிலும் கூட்டி சேர்ப்பேன். இது இறைவன் சொல்கிறார். இறைவனுடைய தன்மை என்னவென்றால் கூட்டி சேர்ப்பார். ஆனால் தூதருடைய தன்மை என்னவென்றால் இழந்து போனதை தேடுவார். காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கிறார். இஸ்ரேல் மக்களை ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து, ஒரு நல்ல தூதுவனாக இருந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்த இறை தூதர் அவர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது வேதம் கூறுகிறது. அவர் இன்னொரு செய்தியை கொண்டு வருகிறார். அந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னது போல அதை நான் இப்போது சொன்னேன் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல நானும் சொல்லுகிறேன். அதை நான் இங்கே சொன்னேன் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். யோவான் 6:57 ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாங்க, நான் பிதாவினால் பிழைக்கிறது போலவும் என்னை புசிக்கிற எவனும் பிழைப்பான். யாரால பிழைக்கிறாங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் பிதாவினால் பிழைக்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவன் இப்ப யாருன்னு இயேசு சொல்றாங்க? ஜீவனுள்ள பிதா. பிதா தான் ஜீவன் உள்ளது. நான் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைக்கிறது போலவும். இயேசு கிறிஸ்து யாரால் பிழைக்கிறாங்க? பிதாவினால் பிழைக்கிறாங்க. பிதாவினால் பிழைக்கிறது போலவும் என்னை புசிக்கிற எவனும் என்னாலே பிழைப்பான். ஓகே. அதாவது யோவான் 11:13-14 நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான். ஆண்டவரும் போதவரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இதுல என்ன சொல்லப்படுறாங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னை போதகர் ஒத்துக்கிறாங்க, ஆண்டவர் ஒத்துக்கிறாங்க. இப்ப இந்த உலகத்துல ஆண்டவர்களே இல்லையா? போப் ஆண்டவர், நாகூர் ஆண்டவர், செந்தில் ஆண்டவர், பழனி ஆண்டவர். அப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவர்னா இப்ப இன்னைக்கு 4 ஆண்டவர் இருக்காங்க. நாகூர் ஆண்டவர் இருக்கிறாரு, போப் ஆண்டவர் இருக்கிறாரு. அப்ப அவங்க போப் ஆண்டவர் கடவுளா? நாகூர் ஆண்டவர்னு ஒரு முஸ்லீம் இறந்து போனாரு, அங்க ஒரு தர்கா கட்டி வச்சிருக்காங்க, அவரு ஆண்டவரா? கடவுளா? ஆண்டவர் என்றால் நபி, அதாவது ஹஸ்ரத் அரபுல சொல்லுவாங்க, அதாவது கதிமிக்க அல்லாஹ்வுடைய தூதர். அதுக்கு அந்த ஆண்டவர் நடத்தும் முடியுது. சகோதரர்களே, இரு வாதங்களும் நடக்கையில அவங்க வாதத்துக்கு உட்பட்டு பேசினாலும் சரி, உட்படாம பேசினாலும் சரி, அவங்களுக்கு நேரத்துக்கு உட்பட்டு அந்த தரப்பினர் பதில் அளிப்பாங்க. உங்களுக்கு திருப்தி இல்லாட்டாலும் அதை கேட்டுக்கிட்டு தான் என்ன செய்யணும்? இருக்கணும். அது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இது தலைப்புல பேசுறாங்களா, தலைப்புக்கு வெளியே போய் பேசுறாங்களா என்பது. சீனாய் மலையில இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார் என்று அவர்கள் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துன்னு பேர் வந்ததே 2014 ஆண்டுகளுக்கு முன்னால்தான். அதுக்கு முன்னால இயேசு அல்ல. இயேசு என்பது மனிதன். அதற்கு முன்னாலே வார்த்தையாக இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தையாகிய தேவன் தான் சீனாய் மலையிலே மோசையோடு உடன்பட்டார். அந்த வார்த்தையாகிய தேவன் தான் அங்கே அவருக்கு சீனாய் மலையிலே கற்பனைகளை எல்லாம் கொடுத்தார். இயேசு அல்ல, வார்த்தையாகிய தேவன் தான் கொடுத்தார். சரி, இன்னொரு காரியம், மனிதனாக தேவன் வந்தார். இது அடிக்கடி சொல்றோம். இது நாங்க 1 தீமோத்தேயு 3:16 எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2:9 சொல்லுகிறது, தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் இருந்தது. ஆக 100% தேவன், 100% மனிதன். அந்த லெவலுக்கு அவர் இந்த பூமியில மனிதனாக